அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் ராம் ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஆமாம் தம்பி கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, இப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்காட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம். அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழ்கிற வாழ மாதிரி வாழ்வார். அப்படி வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகளும் அழைக்கிறார், தென்னிந்தியாவுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.